என்னப்பா இப்படி ஆச்சு நம்ம ஊர்? 1 லிட்டர் பெட்ரோல் வாங்க முடியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. எந்த பெட்ரோல் பங்க் பார்த்தாலும் நம்ம ஊர் மட்டும் இல்லைப்பா, சுற்று வட்டாரத்தில் எல்லாரும் அப்படி தான். இந்த மக்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க? படித்தவங்க தானே எல்லாரும். யார் கிளப்பி விட்ட வதந்தின்னு தெரிலப்பா, யோசிக்கணும்ல. ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க? யார் இந்த வதந்தியை கிளப்பி விட்டது? என்னப்பா சரி அப்படி வதந்தி வந்துடுச்சு, நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நைட்டு 12 மணிக்குப்பா ஒரு தண்ணி கிணத்து வந்து பிடிக்கிறாரு, ஒருத்தர் வாட்டர் கிணத்து வந்து பிடிக்கிறாரு, ஒருத்தர் பாத்ரூம் பக்கெட் வந்து பிடிக்கிறாரு, ஒருத்தர் ஜக் எடுத்து வந்து பிடிக்கிறாரு, ஒருத்தர் பாரில் தூக்கின்னு வந்து பிடிக்கிறாரு, ஒருத்தர் குடத்தை தூக்கின்னு வந்து பிடிக்கிறாரு. என்னப்பா அப்படி இருக்காங்க? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? எனக்கு சுத்தமாக புரியலப்பா. எதனா நியூஸில் போட்டாங்களா இல்லை அஃபிஷியலாக கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிச்சா? இல்லை. ஏன் அந்த மக்கள் இப்படி இருக்காங்கன்னு தெரியலப்பா. நம்மளாம் எவ்வளோ தான் அவேர்னஸ் பண்ணுறது? கரெக்டு தான்ப்பா. மக்களை திருத்தவே முடியாமல் திருத்துப்பா. திருத்தவே முடியாது. போய் வரிசையில் நின்றுங்கன்னு சரி வாங்குறீங்க வாங்க, 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கலாம். உண்டாமா வாங்கிட்டு போகிறதே கிடைக்காதுன்னு ஒரு பயம் தான். ரொம்ப ஃபஸ்ட்டுப்பா ஜனங்க. ஆமாம்பா, போகிற போக்கில் பார்த்தா லாக்டவுன் போடுற மாதிரி தெரியுது. பெட்ரோல் வாங்கிட்டானா? பெட்ரோல் வாங்கிட்டா? யாருடா? அண்ணன் தான் என்ன சொன்னார்? அண்ணனுக்கா? டேய், அரை மணி நேரமா அவேர்னஸ் பண்ணிட்டு இருந்தா நீ பெட்ரோல் வாங்கி வச்சிருக்க? நமக்கும் பீதி ஆகுமா இல்லையா? பீதி ஆகுமா? அப்போ ஊருக்கெல்லாம் உபதேசம், உனக்குன்னா காதல் தேசமா? சீக்கிரம் வாங்க, பெட்ரோல் ஒழுகுது. வாப்பா வரட்டுமா?